அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மோகனப்பிரியா. நான் நெகமம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயில்கின்றேன். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு எனக்கு பிடித்த நாட்டுப்புற கலை. நாட்டுப்புற கலைகள் என்பது கிராமாந்திர மக்களின் பொக்கிஷமாகும். அது மனிதனோடு மனிதனை நேரடியாக மட்டுமல்லாது இதயத்தோடு இதயத்தை பிணைத்து வைக்கின்றது. அத்தகைய நாட்டுப்புற கலைகளில் எனக்கு மிகவும் பிடித்த கலை காவடியாட்டம். கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பெயர். இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது காவடியாட்டம். மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர். அந்த அரைவட்ட பகுதியை பட்டு துணியால் மூடி அழகுபடுத்துகின்றனர். மேலும் மயிலிறகு கற்றைகளை இருபுறமும் பொருத்தி மணிகளால் அழகுபடுத்தி காவடியை உருவாக்குகின்றனர். காவடி தண்டை தொடர்பாக கொண்டு இப்பெயர் காவடியாட்டத்திற்கு வந்தது. இருவகையாக காவடியாட்டத்தை பிரிக்கலாம். ஒன்று கந்தன் தொடர்பான காவடியாட்டம், மற்றொன்று கலை தொடர்பான காவடியாட்டம். கந்தனுக்கு காவடி தண்டில் காணிக்கை கொண்டு செல்லும் போது களைப்பு தோன்றாமல் இருக்க கந்தன் புகழை பாடியும் ஆடியும் பக்தர்கள் செல்வதுண்டு. காவடி கூட்டங்களாம் வேண்டிய கருமலை சந்நிதியில் என்று பக்தர்கள் பாடுவர். கலை தொடர்பான காவடி ஆட்டத்தில் கலைஞர்கள் பங்கு பெறுவர். இவர்களின் காவடி துண்டு மிக அழகாகப்பட்டிருக்கும். அதை கலைஞர்கள் தலை முதல் தொடை வரை தொடாமலே அசைத்து புரட்டி பார்ப்பவரை வைக்க செய்தவர். காவடி ஆட்டத்தை பெரும்பாலும் ஆண்களே ஆடுவர். ஆட்டக்காரர்கள் காவடி தண்டில் மயில் இறகுகளையும் மலர் மாலைகளையும் வைத்து அலங்காரம் செய்திருப்பர். நையாண்டி மேளத்திற்கேற்ப இவர்கள் காவடியோடு ஆடுவது சிறப்பாக இருக்கும். காவடியை தலை உச்சி, நெற்றி, மூக்கு நுனி ஆகியவற்றில் நிறுத்தி காட்டுவர். இவர்கள் உடலை வளைத்தும் தரையில் குனிந்தும் மேலே எழும்பியும் ஆடுவது திறமைக்கு சவால் விடுவதாக அமைகிறது. காவடி ஆட்டத்திற்கான பின்னணி இசைக்கருவிகளாக நாதசுரமும் தவிலும் விளங்குகிறது. நாதசுரத்தில் காவடி சிந்து இசையை வாசிக்க காவடி ஆடுவது மரபாகும். காவடியானது சில வகைகளாக உள்ளன. அவற்றில் சில மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்காவடி, பறவைக்காவடி என்று பல வகை பெயர்களால் அது அழைக்கப்படுகின்றன. காவடி ஆட்டமானது கோவில் திருவிழாக்களிலும் ஊர்வலங்களிலும் தெருக்களிலும் ஆடப்படுகிறது. சில நிகழ்ச்சிகள் மேடையிலும் நிகழ்த்துவதுண்டு. இலங்கை, மலேசியா, பழனி உட்பட முருகனின் அறுபடை வீடுகளிலும் புலம்பெயர் தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் காவடி ஆட்டம் ஆடப்படுகிறது. இச்சிறப்புமிக்க காவடி ஆட்டத்தை இன்றும் நாம் பல இடங்களில் காணலாம். நம் நாட்டுப்புற கலைகள் முன்னோர்களினால் வளர்க்கப்பட்டவை. அவற்றை போற்றி காப்பது நம் கடமையாகும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.